ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தமிழ்நாட்டினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையை தான் ரொம்ப அழகாக பேசிட்டு வரா பெரியவா. தமிழ்நாட்டிலேருந்து பிற தேசத்துக்கு போகிறவா, பிற பிரதேசத்துக்கு, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே மற்ற ஸ்டேட்ஸ்க்கு போனவாலாம் நம்ம தமிழ் மொழியை மறந்துட்டு அந்த இருக்கக்கூடிய மொழியை அடாப்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு பக்கம் பாராட்டுக்குரிய விஷயம், நம்மளுடைய டேலண்ட்டுன்னு சொல்லிட்டேன்னு. கண்டனத்துக்குரிய விஷயம், நம்மளுடைய ஆத்ம ஸ்ரேயஸை மறந்துடுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் லாங்குவேஜும் ஜீவசக்தி வாய்ந்தது என்னன்னா, பிற பிரதேசத்துங்களிலிருந்து வந்தவா அவளுடைய லாங்குவேஜையும் அவளுடைய கலாச்சாரத்தையும் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா பெரியவா எப்படி சொல்கிறா அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரியாம், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். அழகாக சொல்கிறா பெரியவா. ஃப்ரிட்ஜு மாதிரி எல்லா லாங்குவேஜும் எல்லா கலாச்சாரமும் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பாதுகாத்து வந்துட்டுருக்கோம். நம்ம தமிழ் மொழியையும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துருக்கோம். மற்ற பிரதேசத்திலேருந்து வந்தக்கூடியவா அவள் ஃபாலோ பண்ணக்கூடிய லாங்குவேஜையும் அவள் கலாச்சாரத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜில் பழம் வைக்கிறோம், பழம் மட்டுமா எல்லாத்தையும் வைக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் கலாச்சாரத்தையும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நம்ம தமிழ்நாடு தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய மகான்கள்லாம், பிற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மகான்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் லிட்ரரி கிரியேஷன்ஸ் எல்லாம், சாகித்யங்கள்லாம், கிரந்தங்கள்லாம் நிறையா எழுதியிருக்கா. அதெல்லாம் நம்ம பாதுகாத்து தானே வச்சுட்டு வரோம். தியாகராஜர் தெலுங்குல அவ்வளவு கிருத்திகள் எழுதியிருக்கார், தமிழ்நாட்டில் தான். ஆந்திர பிரதேசத்தில் கூட எழுதலை, அவர் தமிழ்நாட்டில் தான் எழுதியிருக்கார். அதை நம்ம பாதுகாத்து தானே வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ மகான்களுடைய கிரந்தங்களையும் சித்தாந்தங்களையும் நாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்கோம். அப்போது என்ன சொல்கிறா பெரியவா, மற்றவை அனைத்தோடும் தன்னை இழைய விட்டு கொண்டு தன்னை மற்றவர் மீது கம்பல்சரியாக திணிக்காம இருக்காளே, இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பினுடைய சிறப்பு. எல்லாத்தோடையும் இழைந்து போகிறது, தன்னை மற்றவர் மீது திணிக்கிறதுக்கு கம்பல் பண்ணுறதே கிடையாது. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. அப்போது தொன்று தொட்டு வேத நெறியின் ஒரு ஒரு ஹவுஸாக இருக்கக்கூடிய, வீடாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதுதான் அதனுடைய பெருமையாக இருக்குது. பண்பாட்டின் பெருமையாக அதுதான் நம்மளை தாங்கி பிடிக்கிறது. அவ்வளவையே மனித குலத்தின் முதல் மனு வைகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருத்தமாலா கரையில தான் வாழ்ந்தார் அப்படின்னு நான் சொல்லலை, பெரியவா சொல்கிறா. பாகவதம் சொல்கிறது. மனு வைகை நதியில், வைகைக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய கிருத்தமாலா அப்படிங்கிற கரையில தான் இருந்திருக்கார் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. வேத தர்மமே தமிழ்நாட்டில் தான் பிறந்தது, கிரியேட் ஆச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நீதி நூல்களையும் பக்தி செல்வங்களையும் கொடுத்த ஆழ்வார்களாகட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், பட்டினத்தார், தாயுமானவர், திருவள்ளுவர், சங்க புலவர்கள், சேர சோழ பாண்டியர்கள், அவளுடைய வேத பாடசாலைகள் நடத்தின வேத பாடசாலைகளுக்கு சம்ரக்ஷணம் பண்ணினது எல்லாம் நான் சொல்லலை, கல்வெட்டில் ப்ரூஃபாக இருக்குது. அப்படின்னா எவ்வளவு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டினுடைய சிறப்பு. அவ்வளவு ஏன் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்துவ புலவரான வேதநாயக்கம் பிள்ளை அவர் சொல்கிறார், பிரம்மாலயங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார். பிரம்மாலயங்கள்ங்கிறது வேத பாடசாலைகள். அப்போது வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்கிறார். இப்படி வேத தர்மத்தையும் பழமையான
பாஷையும் ஜீவசக்தி உள்ள பாஷையும் சகல கலைகளும் நிறைந்த தமிழ்நாட்டில் அங்கங்க அப்பப்போ அத்வைத்தமும் நாஸ்திகமும் தலை தூக்கிறது. ஆனால் எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குமோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட பகவான் அவதரிப்பார் அப்படிங்கிற மாதிரி, எப்பெல்லாம் இந்த மாதிரி நாஸ்திகமும் அத்வைத்தமும் இல்லாமல் ஆவைதிகமும், அத்வைத்தம் இல்லை ஆவைதிகமும் தலை தூக்கிற போது, டான்ஸ் ரொம்ப தலை தூக்கி ஆடுற போச்சே, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெய்வ பக்தியையும் வைதீக நம்பிக்கையையும் கூர்த்தீட்டிண்டு அதை சரிப்படுத்தினா அப்படிங்கிறது சரித்திரத்திலையும் கல்வெட்டுலேயும் ஒரு உதாரணமாக இருக்குது. அப்போது அந்த டைமில் எப்பெல்லாம் ஆவைதிகமும் நாஸ்திகமும் தலை தூக்கிறதோ அப்போ மக்கள் தங்களுடைய தெய்வ பக்தியினாலேயும் வைதிகத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலேயும் அதை அழித்து கூர்த்தீட்டினதை அழித்து வேத நிறைய டபுள் மடங்கு ஃப்ளரிஷ் பண்ண வச்சுருக்கா. அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டினுடைய சிறப்பை இதை விட வேறு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, எத்தனை தான் நம்ம பிற பிரதேசங்களுக்கும் பிற நாட்டுக்கும் போனால் கூட இவ்வளவு ஜீவசக்தி வாய்ந்த நம்மளுடைய தமிழ் மொழியையும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் மறக்காமல் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியவா இதை கண்ட்ரோல் பண்ணுறோம்.